அங்கெல்லாம் போயிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுக்குறோம். நீங்க வந்து போன்னா சப்போஸ் நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, இந்த இடத்துல இருக்க ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் உங்களுக்கு தெரியும். வேற ஒரு ஊருக்கு போறீங்க, அங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன், அது என்ன நம்பர், யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. சோ இதை நீங்க வந்து நம்பர்லாம் இல்ல, ஜஸ்ட் டச் பண்ணாவே போதும், உங்களுக்கு போலீஸோட ஹெல்ப் கிடைக்கும். எம்ப்ளம் கேப் வச்ச ஒரு எம்ப்ளம் வரும், அதை நீங்க டச் பண்ணா SOS வரும். SOS மீன்ஸ் சேவ் அவர் சோல், நம்மள காப்பாத்திக்கிறதுக்கான அந்த ஒரு அப்ரிவேஷன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அதை வச்சிருக்காங்க. அதை நீங்க ஈவன் டச் பண்ணா போதும், வேற எதுவுமே நீங்க பேச தேவை கிடையாது. வேற யாருக்கும் எந்த நம்பர் போட்டு கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டச் பண்ணாவே போதும், உங்களுக்கு நேரடியா இது சென்னையில இருக்க மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு கனெக்ஷன் ஆயிடும். அவங்க ட்ராக் பண்ணி எந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்றதோட மட்டும் இல்லாம அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கறையும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. சோ நாங்க வந்து எங்களுக்கு மேல ஒரு சூப்பர்விஷன் நடக்கிறதுனால துரிதமா நடவடிக்கை எடுப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. நடுராத்திரியில் ஒரு பெண்ணோட கதறல் சத்தம் ஆட்டோவில் என்ன நடந்தது? இன்னைக்கு ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவிலையும் இந்த பெண்ணுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி தான் எல்லா சேனல்லையும் பேசிட்டு இருக்கிறீங்க. பட் வருங்காலத்தில் அடுத்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும், எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் பெங்களூரில் கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூருக்கு போன ஒரு பொண்ணை நைட்டில் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்த அந்த பொண்ணை 2 மார்க்கெட்டில் வேலை செய்யக்கூடிய, சிட்டி மார்க்கெட்டில் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகள் 2 பேரும் அந்த பெண்ணை மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பஸ் ஸ்டாப் இங்கே அந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் நின்னீங்கன்னா பஸ் இங்கே வராது, நீங்கள் இன்னொரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே போனீங்கன்னா பஸ்ஸு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் தூரம் கூட்டு போய் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த பொண்ணை உள்ள தள்ளி கதற பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. அது என்னோட சேனல் ஆல்ரெடி நான் அதை பற்றி பேசி வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி அநியாயம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இவங்களோட சேஃப்டி ப்ரிகாஷன் என்ன, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு போலீஸார் ஆல்ரெடி நிறையா இதை சார்ந்து விழிப்புணர்ச்சியாக வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு காவலன் ஆப் SOS உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே காவல் ஆய்வாளர்கள் வந்து உங்களை காப்பாற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி முழுக்க இந்த அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்துறது, பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், இந்த ஆட்டோவில் கடத்திட்டு போன நபர் யாருன்றதை பற்றி தான் இன்றைக்கி முழுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi friends, welcome to RedX Media. Hi friends, welcome to RedX Media.
நார்த்ல இருந்து 2 பெண்கள் வந்து சேலத்தில் ஒரு தனி வீடு எடுத்து தங்கி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே வசிச்சுட்டு இருந்த இந்த பெண்ணோட ஒரு ஃப்ரெண்டு சென்னையில் மாதவரத்தில் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க புதுசாக கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த விஷயம் இந்த நார்த் பெண்ணுக்கு தெரிய வருது. உடனே நம்ம கசன் தானே, நம்ம போய் உடனே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சேலத்திலிருந்து பஸ் ஏறி கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்குறாங்க. நடுராத்திரி பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த சம்பவம் நடுராத்திரியில் நடக்குது. ஸோ 10 மணிக்கு அந்த பொண்ணு வந்து அந்த நைட்டில் இறங்குது. அங்கேருந்து மாதாவரம் போகணும். பஸ்ஸை பிடிச்சோ இல்லை ஆட்டோ பிடிச்சோ போய் சேரலான்னா ரொம்ப நேரம் காத்துட்ருக்குறாங்க. டைம் கடக்க அங்கே பஸ் வரல. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து மாதாவரம் போகக்கூடிய பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டில் தனியாக ரொம்ப நேரமாக அந்த வட மாநில பெண்ணு வந்து காத்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வயசு வந்து ஒரு 17 18 வயசுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ அந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் அந்த பெண்ணை ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோக்குள்ளே உட்காந்து அந்த பெண்ணை வந்து வாட்ச் பண்ணியிருந்திருக்கிறான். ஹிந்தி தவிர வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஸோ அது ஹிந்திக்கார பொண்ணுன்றதுனால தமிழில் அவங்களால சரியாக யாருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணி எங்கே போகணும் என்ன பண்ணணுன்றது கேட்குறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. அந்த நேரத்தில் நான் கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து மாதவரம் போகணும் அப்படின்னு. ஸோ அந்த தருணத்தில் நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஆட்டோ டிரைவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. 55 வயசுலேருந்து 60 வயசு இருக்கும் அந்த ஆட்டோ டிரைவருக்கு. ஸோ உடனே அவர் அங்கிருந்து பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணை அப்படியே ஆட்டோவை யூட்டர்ன் அடித்து அந்த பொண்ணுக்கிட்ட எடுத்துன்னு வந்து அந்த ஆட்டோவை நிற்க வைக்கிறாரு. ஸோ அந்த ஆட்டோ திருப்பிட்டு வந்து நிற்க வச்ச உடனே அந்த பொண்ணு வந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நான் மாதவரம் போகணும், எனக்கு எந்த பஸ்ஸும் கிடைக்கல, வேறு ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நான் அர்ஜெண்ட்டாக போகணும் அப்படின்னு. உடனே அந்த டிரைவர்கிட்ட அந்த அட்ரஸையும் காமிக்கிறாங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நான் போகணும் அப்படின்னு. அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி 11 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பஸ் வசதி எதுவும் இல்லை, வேணா நான் ட்ராப் பண்ணுறேம்மா, நான் உங்கள் தாத்தா மாதிரி உனக்கு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ ஆட்டோவில் ஏறி உட்காரு, நான் உன்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, உடனே அந்த ஆட்டோக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு ஜென்ரலாக வந்து ஒரு ஆப்பை பற்றி நான் முன்னாடியே பேசியிருந்தேன். காவலன் ஆப் SOS தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்காகவே அந்த அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. தனக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன். இந்த கூகுள் மேப்பை அந்த அட்ரஸை கூகுள் மேப்பில் போட்டு அந்த அட்ரஸ்க்கும் கரெக்டாக இந்த ரூட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அப்சர்வேஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லை, மனசுக்குள்ளே ஒரு படபடப்பான ஒரு பயம் இருக்குது. ஏன்னா தனியாக ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு ரொம்ப பயந்து தான். ஸோ அந்த ஆட்டோவில் அந்த பொண்ணு ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன், அந்த தருணத்தில் நீங்கள் ஜென்ரலாக ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். ஆட்டோவில் பழைய ஆட்டோவெல்லாம் ஒரு பக்கம் தான் நீங்கள் ஆட்டோக்குள்ளே ஏற முடியும், இன்னொரு பக்கம் கம்பி போட்டிருப்பாங்க, கம்பி வெல்டிங் ஆகிருக்கும். ஸோ அது மூலிமா யாரும் அவ்வளோ ஈஸியாக ஏற முடியாது. பட் இப்போ இருக்கக்கூடிய ஆட்டோவில் 2 பக்கமே யார் வேணாலும் ஏறலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு தனியாக அந்த வண்டி ட்ராவல் ஆகும்போது ஒரு இருட்டு லைட் இல்லை, அந்த இடத்துல ஆட்டோ ஸ்லோ ஆகுது. உடனே மர்மமான 2 நபர்கள் அந்த ஆட்டோக்குள்ளே 2 பக்கமாக வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பேரும் ரைட்டில் ஒருத்தர் லெஃப்டில் ஒருத்தர் உட்காடுறாங்க. அந்த பொண்ணு சென்டரில் உட்காருது. ஒரு பயம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பக்கம் இருக்கக்கூடிய அந்த டோரையும் லாக் ஆகிடுது. உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான பயம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெறும் 3 ஆண்கள் இருக்கிறாங்க, நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுறோம், இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜும் தெரியாது, என்ன பண்ண போகிறன்றதும் தெரியல, எந்த ரூட்டில் போயிட்டுருக்குறோன்னு தெரியல. அந்த பொண்ணு வந்து அந்த மேப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆட்டோ ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் ஆகுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து யார் நீங்கள், கே ஹே, நான் இந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் 2 ஜென்ஸ் சடனாக ஏறி இருக்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் ஆட்டோவை நிறுத்துங்க, நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்க ஆட்டோ டிரைவர்கிட்ட. உடனே இந்த 2 பேர் பின்னாடி உட்காந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறான், ஒருத்தன் கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சு கத்துனேனா கத்தியால் குத்திடுவேன் அப்படின்னு பயம் காமிச்சிருக்கிறா. அந்த பொண்ணு பயந்து போயிருக்கிறா. அவளால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கத்தியே கழுத்துக்கிட்ட நெருக்கமாக வச்சிருக்கிறா. அதில் கத்தியை கழுத்துக்கிட்ட வச்ச பிறகு இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பெண்ணுக்கிட்ட பாலியல் முறையில் நிறையா தவறான இடத்துல கையை வச்சு
தவறான விஷயங்களை அந்த ஆட்டோக்குள்ளேயே செய்யப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு. அந்த சுச்சுவேஷனில் அந்த பெண்ணால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு பயத்தில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண், ஏன்னா கழுத்தில் கத்தி வச்சிருக்கிறாங்க, எனி டைம் கொஞ்சம் ஷேக் ஆனால் கூட கழுத்து கட்டாயிடும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட மார்பு பகுதி, அந்த பெண்ணோட ப்ரைவேட் பார்ட்லலாம் இந்த 2 அரக்கனுங்களும் கையை வச்சு தவறான முறையில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கிட்ட. ஸோ அந்த பெண்ணு ரொம்ப பயந்த சுவாத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த கையில் இருக்கிற ஃபோன், ஒரு பக்கம் இவங்க பாலியல் வன்கொடுமை செய்துட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கத்தி கழுத்தில் வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு எனிவே அந்த மொபைல் ஃபோன் ஆனில் இருந்திருக்கு. உடனே அந்த பொண்ணுக்கு உண்மையிலே ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த SOS ஆப், காவலன் ஆப்பை வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த SOS ஆப்பை பயன்படுத்தி உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த சரௌண்டிங்கில் உடனே பல்லாவரம் பகுதியில் இந்த மொபைல் அலர்ட் வந்து மெசேஜ் போகுது போலீஸுக்கு. உடனே ஒரு பக்கம் இருந்து பல்லாவரம் போலீஸு அந்த பொண்ணோட கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு எங்கே இருக்கிறாங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஸோ உடனே இவங்க 2 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது, இந்த பொண்ணுக்கு ஏதோ மெசேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, ஓ இந்த பொண்ணு ஏதோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறா, இந்த பொண்ணு ஃபோன் கையில் வச்சிருந்துருக்கிறா, மெசேஜ் பாஸ் பண்ணிட்டா போலீஸ்க்கு, இதுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணாக்கா ரொம்ப பிரச்சனை வந்துடும் அப்படின்னு உடனே அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புக்கிட்ட நியர்பை மாதா தெருவுன்ற ஒரு பிளேஸ் கிட்ட ஆட்டோவை நிறுத்துறாங்க. உடனே அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த ஆட்டோவில் வந்த அரக்கர்கள், அந்த ஆட்டோ டிரைவரும் அந்த 2 அரக்கர்களும் அந்த பெண்ணை அங்கே இறக்கி விட்டுட்டு மீண்டும் இன்னொரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி, இந்த பொண்ணை நாங்கள் எங்கள் ஆட்டோ வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த பொண்ணை வந்து மறுபடியும் இந்த பொண்ணு வந்து மாதவரம் போகணும், இந்த பொண்ணை மாதவரத்திலே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு இன்னொரு ஆட்டோ டிரைவர் கூட கோஆர்டினேட் பண்ணுறாங்க. அவங்க இறக்கிட்டு போயிட்ட பிறகு அந்த பொண்ணு இன்னொரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே எனக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாங்க. உடனே அந்த ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க. ஆட்டோ போயிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது, ரொம்ப கதறி கதறி அழ ஆரம்பிக்குது. உடனே அந்த ஆட்டோ டிரைவர் கேட்குறாரு, ஏமா அழுவுற, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, என் ஃபோன் சார்ஜிங் போடணும், என் ஃபோன் கொஞ்சம் சார்ஜிங் போடுங்க அப்படின்றாங்க. ஃபோன் சார்ஜிங் போட்ட அடுத்த செகண்டு அவர் கேட்குறாரு, என்னம்மா பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை இறக்கி விட்டு போனாங்க இல்லையா அந்த ஆட்டோவில், அவங்க வந்து என்னை பாலியல் வன்கொடுமையை செய்துட்டாங்க, இதை வந்து உடனே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் தெரியப்படுத்தணும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சார்ஜிங் போட்ட அந்த ஃபோனை எடுத்து அங்கே மாதவரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டோட கணவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு உடனே ஃபோன் மூலிமா. உடனே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ்க்கு அவங்க அந்த பொண்ணு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசி அவங்கள அங்கே கூப்பிட்டுட்டு வராங்க. உடனே அவங்க கோயம்பேடு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த சொந்தக்காரங்களும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நின்ன உடனே மறுபடியும் கால் பண்ணுறாங்க, அதாவது ஆட்டோ டிரைவருக்கு, அந்த பொண்ணு சேஃபு தானே, எந்த பிரச்சனையும் இல்லையே, கொஞ்சம் வீடியோ கால் பண்ணி காமிங்க அப்படின்றாங்க. அவங்களும் வீடியோ கால் பண்ணி காமிக்கிறாங்க, அந்த பொண்ணு சேஃபாக தான் இருக்குது, தயவு செய்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு எங்களுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொந்த பந்தம். ஸோ அந்த கோயம்பேடில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் அங்கே கூப்பிட்டுட்டு வந்துடுங்க, நாங்கள் அங்கே ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் பல்லாவரத்துலேருந்து அவங்கள ட்ராக் பண்ணிட்டு வந்த போலீஸ் வந்து அவங்களும் அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த லொக்கேஷன், அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணோட ட்ராக்கிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த பொண்ணு எங்கே இருக்குதோ அங்கே பல்லாவரம் போலீஸும் வந்துடுறாங்க, கோயம்பேடு போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிட்ட பல்லாவரம் போலீஸும் அவங்க சொந்தக்காரங்களும் கோயம்பேடு போலீஸும் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. ப்ளஸ் அந்த ஆட்டோ டிரைவரும் அங்கே இருக்கிறாரு. மீண்டும் என்ன நடந்துச்சு சொல்லுமா அப்படின்னு பல்லாவரம் போலீஸ்கார் கேட்குறாங்க. ஸோ அந்த தருணத்தில் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு அழுது என்னென்னலாம் நடந்தது, எப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டோரியை சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கதற அழுதுட்டு இருக்கிறா, ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணி. உடனே அந்த போலீஸ்காருக்கு ஹிந்தி புரியுது. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நம்ம இங்கே நின்று பேசுகிறதுனால அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கோயம்பேட்டில் இவங்க வந்து எங்கே இறங்குனாங்க, மறுபடியும் எந்த ஆட்டோவில் இவங்க ஏறினாங்க, அந்த ஸ்ட்ரீட்டுக்கிட்டே நம்ம அங்கே போகலாம் வாங்க அப்படின்னு உடனே மொத்த டீமாக அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போலீஸாரெல்லாம் வந்து அந்த இறக்கி விட்ட இடத்துக்கே வராங்க. இறக்கி விட்ட இடத்துக்கு வந்து உடனே நீங்கள் நிறைய சேனல்லாம் பார்த்துருக்கலாம், சிசிடிவியில் போலீஸ் வந்து ஆய்வு செய்துட்டு இருக்கிற மாதிரிலாம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க.
அதே மாதிரி அங்கே நியர்பை இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவியும் போலீஸ் வந்து ட்ராக் பண்ணுறாங்க. அந்த சிசிடிவியை ட்ராக் பண்ண பிறகு அந்த சிசிடிவியில் யார் இறங்குனாங்க, அவங்க இறக்கி விட்டதெல்லாம் தெரியுது. பட் குற்றவாளி யாருன்னு தெரியல. இந்த தருணத்தில் தாம்பரம் போலீஸ் அவங்களும் சேர்ந்து தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இந்த கம்ப்ளைண்ட் வழக்கை வந்து பதிவு செய்து அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 மணியிலிருந்து 3:30 மணி வரைக்கும் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த 2-3 ஹவர் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம், அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கும். அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் அரையும் குறையுமா தெரியும், ஹிந்தி தவிர வேறு எந்த லாங்குவேஜுமே தெரியாது. ஸோ அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு நீங்கள் எல்லாரும் நினச்சி பாருங்க. ஸோ அந்த ஆட்டோ டிரைவரும் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பொண்ணை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ போலீஸார் முன்னிலையில் அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் யார், 2வது ஆட்டோ டிரைவர், அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி சம்பவம் தெரியாது மேடம், நான் நைட்டு சவாரி ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு இறங்கின உடனே சரி அந்த பொண்ணை ட்ராப் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த காலத்து பெண்களுக்கு நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புத்தி வராது, ஸோ நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட ஆதங்கத்தை அவர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு உடனே போலீஸார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் போலீஸார் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் இந்த பொண்ணையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு எந்த ஊர், எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இந்தியை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கூட தெரியாது. ஸோ இந்த பொண்ணு வந்து நார்த்துலேருந்து வந்திருக்கு, எஸ்பெஷலி அசாமில் இருந்து வந்திருக்கு. அசாமில் இருந்து சேலத்தில் வந்து தன்னோட ஃப்ரெண்டு வீட்லேயும் ஃப்ரெண்டு கூடயும் அங்கே தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிற போது ஸோ அந்த போலீஸ்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அப்போ அவங்க கேட்கும் போது விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவளை பார்க்குறதுக்காக நான் இங்கே வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடந்தது அப்படின்னு போலீஸ்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸை அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது பல்லாவரம் போலீஸு, தாம்பரம் போலீஸு, கோயம்பேடு போலீஸு, இவங்க 3 டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த பொண்ணை சேஃபாக காப்பாற்றிருக்கிறாங்க. பட்டு என்னோட ஆதங்கம் என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே பாதுகாப்பு இருக்குது அப்படின்றது பொதுமக்களோட கேள்வியாகவும் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து இப்போ ரீசெண்டாக ஸ்கூலில் 3 டீச்சருங்க வந்து ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமையை செய்திருக்கிறாங்க. இப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்கு, கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்திருக்கிறாங்க. உடனே அதுக்கும் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களையும் ரேப் பண்ணுறாங்க, கிழவிங்களையும் ரேப் பண்ணுறாங்க, குமரிங்களையும் ரேப் பண்ணுறானுங்க, பருவ பெண்களையும் ரேப் பண்ணுறானுங்க. இவனுங்களுக்கு இங்கே என்ன தண்டனை கொடுக்கப்படுதுன்றது தான் ஒரு கேள்விக்குறி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ரேப்பு இன்னும் அந்த வழக்கு இழுவிலேயே இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் அதுக்கு தக்க தண்டனையே கொடுக்கப்படலை. இன்னும் அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், இவங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், சிபிசிஐடிக்கு கொடுக்குறோம், சிபிஐக்கு கொடுக்குறோம். இந்த கேஸ் இன்ட்ராகேஷன் போயிட்டு இருக்கு. அவங்க ரெக்கார்டு என் கையில் இருக்குது, இவங்க ரெக்கார்டு அவங்க கையில் இருக்குது. யார் அந்த சாரு, இந்த சாரு யாரு, அந்த மோர் யாருன்னு நிறைய வாதங்கள் தான் போயிட்டு இருக்க தவிர அந்த தவறு செய்த குற்றவாளி இன்னும் அவனை தூக்கில் போடலை, இல்லை அவனுக்கு தக்க தண்டனையை கோர்ட் இன்னும் கொடுக்காம அவனை இன்னும் இன்வெஸ்டிகேஷன்லேயே வச்சு இழுவையாக இழுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒரு பக்கம் மக்கள் புலம்பிட்டு இருக்க, இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்யக்கூடிய எவனா இருந்தாலும் சரி உடனுக்கு உடனே தூக்கு தண்டனையை கொடுக்கணுன்றது தான் பொதுமக்களோட ஆதங்கம். அது மட்டும் இல்லை, தூக்கு தண்டனை உங்களால் கொடுக்க முடியலன்னா அந்த தவறு செய்த நபரை ஒரு பொதுமக்கள் பார்வையில் அவங்ககிட்ட விட்டுருங்க. பொதுமக்கள் கிட்ட பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட பெண்கள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க, அந்த சொறி நாய்களுக்கு உண்மையிலேயே சரியான தண்டனையே கொடுக்கப்படும். ஏன்னா இவங்களுக்கு இந்தியாவில் இந்த சட்ட திட்டங்கள் மாற்றப்படலைன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா பெண்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி நைட்டில் அதுவும் 11 மணிக்கு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு? நாங்கள் வந்து பெண்களை வந்து அந்த அளவுக்கு பூஜிக்கிறோம், பெண்களுக்கு அந்த அளவுக்கு கௌரவம் கொடுக்குறோம், பெண்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சட்ட திட்டங்கள் சொல்லப்படுது, காவல் அதிகாரிகள் சொல்லப்படுறாங்க, பார்லிமெண்ட்லேயும் பேசப்படுது. நிறைய அரசியல்வாதிகளும் எங்கள் ஆட்சியில் தான் பெண்களுக்கு நாங்கள்
ரொம்ப அதிகமாக பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் அரசியல்வாதிகளும் அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைன்றது தான் பொதுமக்களோட ஆதங்கம். ஸோ இப்போ போலீஸார் இந்த கேஸை பதிவு செய்திருந்தாலும் உடனுக்குடனே இந்த 3 பேரும் யார் இந்த சொறி நாயங்கன்னு கண்டிப்பாக கோயம்பேடுல இருந்து அந்த சரௌண்டிங்கில் போன சிசிடிவி கேமரா எல்லா ரெக்கார்டும் ஆய்வு செய்து அவனுங்க எந்த ஏரியா எந்த ஊர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் பார்வையாகவும் இருக்குது, என்னோட ஆதங்கமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த சம்பவத்தை அப்படியே விட்டிங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி சொறி நாய்ங்க நிறைய பேர் நைட்டில் பெண்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய தனியாக ட்ராவல் பண்ணக்கூடிய பெண்களை கண்காணித்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு நிறைய பெண்கள் இப்போ கோயம்பேடுக்காகட்டும் இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பஸ் ஸ்டாப்புக்காகட்டும் ரயில்வே ஸ்டேஷனுக்காகட்டும் பெண்கள் வர பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு நடந்த அநியாயம் அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிடும். இதை காவல் அதிகாரிகளும் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கள் கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள் இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம், இன்னும் ஒரு 2-3 தனிப்படையை நாங்கள் அமைச்சு அவங்கள தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இது ஒரு பக்கமாக போயிட்டு இருக்க. இந்த பக்கம் இந்த பொண்ணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, தமிழ்நாடு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அஸ்ஸாம் போய் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மினிஸ்டருக்கோ போலீஸ் அதிகாரிகளுக்கோ அவங்க சொந்த பந்தத்துக்கோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு இல்லை, என்ன இந்த மாதிரி கற்பழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பெண்ணோட மானமரியாதையும் சேர்ந்து போகிறது இல்லாமல் தமிழ்நாட்டோட மானமரியாதையும் சேர்த்து அஸ்ஸாமில் கற்பழிக்கப்படும். தமிழ்நாட்டோட சட்டத்திட்டங்கள் தமிழ்நாட்டோட பாதுகாப்பை பற்றி அஸ்ஸாமில் கற்பழிக்குவாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அது போலீஸார் மனசு வச்சா மட்டும் முடியாது, போலீஸார் மனசு வச்சா மட்டும் முடியாது, பொதுமக்கள் மனசு வச்சா மட்டும் முடியாது, பேரண்ட்ஸுங்க மனசு வச்சா மட்டும் முடியாது. நாம் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலை ரைட்டாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது எல்லாருமே தெரியும். ஜென்ரலாக சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷனும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் காவலன் அப்ளிகேஷன், SOS அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. தயவு செய்து அந்த ஆப்பை பெண்களாகிய யார் வேணாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய யார் வேணாலும் சரி, ஆண்களாகிய யார் வேணாலும் சரி, இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி உங்களோட பதிவுகள்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அதில் 3 எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கேட்கும். அந்த 3 எமர்ஜென்சி நம்பரும் ஒரே நம்பராக கொடுக்காதீங்க, பேர் மாறி மாறி இருக்கணும். நம்பரும் அந்த 3 நம்பரும் வேறு வேறு டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்கணும். ஏன்னா ஒரு நம்பருக்கு எமர்ஜென்சி கான்டாக்ட் பண்ணாங்க, இன்னொரு நம்பரு எமர்ஜென்சி கான்டாக்ட் ஆகணும். 2-3 நம்பரும் ஒரே இதில் இருந்தாக்கா அந்த அப்ளிகேஷன் எடுக்காது. ஸோ 3 நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு OTP கோடு வரும். அந்த OTP கோடை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு SOS ஆப்பை ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபோனை இப்படி சும்மா இப்படி ஷேக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். அவங்க உடனே நீங்கள் இருக்கக்கூடிய எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, எந்த சந்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போலீஸால் உங்களை கண்காணிக்க முடியும். ஏன்னா உங்களோட IP அட்ரஸ், உங்களோட ட்ராக்கிங் சிஸ்டம் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். ஸோ அதனால் போலீஸ் காவல் ஆப் கண்டிப்பாக இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இருக்குது. தயவு செய்து இந்த காவலன் SOS ஆப்பை பொதுமக்களுக்கு, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆப்பை தயவு செய்து உங்கள் ஸ்கூல் படிக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, காலேஜுக்கு போகக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா நீங்கள் யார் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் தயவு செய்து இந்த காவலன் அப்ளிகேஷனை அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுங்க. இந்த சிஸ்டத்தெல்லாம் அதில் என்டர் பண்ணி தயவு செய்து அதை எப்படி அக்சஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுன்றதை கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்கன்றது என்னோட வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, தனியாக வேறு மாநிலத்திலிருந்து இறங்கக்கூடிய எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்கன்றது, யாரை மீட் பண்ண போகிறீங்களோ அந்த லைவ் லொக்கேஷனை அவங்களுக்கு நீங்கள் லைவ் லொக்கேஷனை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் இல்லை யாராவது உங்களை வேறு டைரெக்ஷனில் இழுத்துட்டு போனாலும் உங்களோட லைவ் லொக்கேஷன் அவங்களுக்கு அமைச்சிருப்பீங்க. அவங்களுக்கு அங்கே எமர்ஜென்சியாக தெரியும். அவங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கொலீக்ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அந்த லைவ் ட்ராக்கை கூப்பிட்டு காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த SOS ஆப்பை யூஸ் பண்ணாலும்
அடுத்த செகண்ட் போலீஸுக்கு மெசேஜ் ரிசீவ் பண்ணாலும் எந்த டிவிஷன் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நியர்பை போலீஸ்க்கு இந்த மெசேஜ் அலர்ட் ஆகும். உடனே அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸார் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய லைவ் லொக்கேஷனுக்கே வந்து உடனே நிற்பாங்க, உங்களை பாதுகாப்பாங்க. ஸோ இந்த ஆப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்பு. தயவு செய்து இந்த ஆப்பை மிஸ் பண்ணாமல் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் ஒவ்வொரு மாணவிக்கும் இந்த SOS காவலன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க மொபைலை இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்றது என்னோட அன்பான வேண்டுகோள். இங்கே என்ன நடந்திருக்கு, என்ன சம்பவம் நடந்திருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி அடுத்து ரேப் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் புது சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையை செய்கிறவங்க, இல்லை யூடிசி பண்ணுறவங்க, இல்லை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும், என்ன ஆக்ஷன் எடுக்கப்படும், தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா, ஆயுள் தண்டனை கொடுக்க முடியுமான்னு இப்போ நிறைய ஆய்வு செய்து ஒரு சட்டத்திட்டங்களை மாற்றி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மாதிரி கீழ்த்தனமான நடந்துக்கக்கூடிய இந்த சொறி நாயங்களை இன்னும் திருத்த முடியல, அடக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கக்கூடாது. இவங்களுக்கு ஒரே ஒரு தண்டனை தான், தூக்கு தண்டனையே. இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையை செய்கிற எந்த சொரிநாயாக இருந்தாலும் ஒன்று தூக்கு தண்டனை, இல்லைனா அவனோட ஆணுறுப்பை கட் பண்ணி தூக்கி பொதுமக்கள் பார்வையிலே போடணும். வாழ்க்கையில் பெண்களை பார்த்தா அவனுக்கு அந்த மாதிரி பயம் வரணும். அந்த பயத்தை நம்ம கொடுக்கணுன்றது தான் இன்னைக்கு பொதுமக்களோட ஆதங்கமும் இருக்குது, என்னோட ஆதங்கமும் இருக்குது. ஏன்னா பெண்கள் இன்னும் சரியான முறையில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. அதை ஓப்பனாக என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பெண்களோட பாலியல் வன்கொடுமை, ஒரு நாளைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டில். ஸோ இது கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியல. தயவு செய்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. பெண்களுக்கு இந்த மாதிரி தவறு செய்கிறவனுங்களை, இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையை செய்கிறவனுங்களை கை கால் அப்படியே பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். அந்த அளவுக்கு அவங்களை சித்திரவதை பண்ணி சாவடிக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா இந்த அளவுக்கு ஆதங்கம் இருக்குதுன்னா எத்தனை பெண்கள் ராத்திரி நேரத்தில் போகாமல் எவ்வளோ பயத்துலையும் எவ்வளோ கஷ்டத்துலையும் அந்த பொண்ணு துடிச்சு போயிருப்பான். அந்த நேரத்திலிருந்து வந்த பொண்ணு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, இந்தியை தவிர வேறு எந்த பாஷையுமே தெரியாது. அப்போது அந்த பொண்ணு வந்து ஒரு ஊமை, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அந்த அந்த ஒரு 3 ஹவர் கேப்பில் அந்த ஆட்டோவில் எவ்வளோ நரக வேதனை அந்த பொண்ணு அனுபவிச்சிருப்பான்றதை நம்ம எல்லாரும் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ தயவு செய்து பெண்களுக்கு, தனியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பொதுமக்கள் நீங்கள் யார் எந்த சிட்டியில் இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2-3 பேர் போய் நின்று அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாவலனாக இருங்க. ஏன்னா பெண்கள் ஆண்களை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ ஆண்களாலேயே பெண்களுக்கு இந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை செய்யுதுன்னா அப்போ அந்த பெண்கள் எங்கே போவாங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RK. நன்றி, வணக்கம்.